நாவை குறித்து பல நாட்டு பழமொழிகளிலே ஒரு சீன தேசத்தினுடைய பழமொழி, நாவு பெண்களின் நாவு கூரிய வாளை போன்றது. ஆமென். பெண்களின் நாவு கூரிய வாளை போன்றது. அவர்கள் ஒரு நாளும் அதை துருப்பிடிக்க விடுவதே இல்லை அப்படின்னு எழுதியிருந்துச்சு. ஆமென். பெண்களின் நாவு கூரிய வாள் போன்றது, அதை ஒரு நாளும் அவர்கள் துருப்பிடிக்க விடுவதே இல்லை. தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா? தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. சமயம் கிடைச்சா தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். ஆமாவா? நீங்கள் ஏன் பெண்களின் நாவு மட்டுமா, ஆண்களின் நாவு அதற்கு நிகர் இல்லையா என்றால் அப்படிதான். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற முத்திரை உங்கள் மேல் இருக்கிறது. அந்நாட்களில் குதிரைகளின் மணிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அடையாளம் இருப்பது போல கர்த்தர் தமது சிறந்த குதிரையாக உங்கள் யுத்தத்தில் நிறுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். ஆமென். என்னுடைய சரீர அவயங்களை எல்லாம் அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, வார்த்தையினாலே, வசனத்தினாலே, ஆவியினாலே, தேவ பலத்தினாலே நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்தி கடிவாளம் போட்டு, குதிரை நமக்கு பழக்கும்படி அவைகளை கடிவாளம் போட்டு கட்டி வைக்கிறது போல கடிவாளம் தேவை. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.